நீங்கள் வாழ்நாள் முழுதும் நன்றி சொல்வதற்கு உங்கள் நரகத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்துருக்காருங்க. ஒன்றுமே செய்யலைன்னா கூட, சுகமாக்கலை, பொருளாதாரத்தில் செழிப்பாக்கலை, எந்த நன்மை இல்லைன்னா கூட நரகத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்தால் வாழ்நாளுக்கு நன்றி சொல்லலாம் நீங்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதுன்னு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நன்மைகளை ஆட் பண்ணுறாரு இவர். அப்போ ஒவ்வொரு நாளும் தேங்க்ஸ் பண்ணலாம். என் தேவனாய் கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி படுகுழியில் இறங்காதபடிக்கு என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய தயவு. அதான் சொல்றாரு, கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணி குழியில் இறங்காதபடினா பெட்டியில் வைக்காதபடி. குழியில் இறங்காதுன்னா நீங்கள் குழியில் இறங்க மாட்டேங்க, குழியில் இறக்கிடுவாங்க. குழியில் இறக்காதபடிக்கு என்னை உயிரோடு காத்தது கர்த்தருடைய கிருபை. உயிரோடு பொழைச்சி வந்துட்டீங்க. 4 பேர் சொல்லுவான், நாங்கள் நீங்கள் போயிடுவோன்னு நினச்சேன், உங்களை பற்றி கேட்டேன், இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு, எப்படிங்க வந்தேன் அப்படின்னு கேட்டால் வில் பவருங்க. சாகக்கூடாதுன்னு அப்படி இருந்தேன். மனசு பவருங்க. மனசுல பவர் இல்லை, பவர் மனசு மூலமாக வருது. நான் மைண்டை பற்றி நிறைய பேசுகிறேன். மைண்டில் பவர் கிடையாது, மைண்ட் மூலமாக பவர் வருது. கடவுளை அறியாத மனிதன் வில் பவரை பேசுவான், நம்ம காட் பவரை பேசுகிறோம். அது எங்கே வருது? மனதின் மூலமாக தான் வருது. என்ன நடந்தாலும் இந்த கிராட்டிடியூட் இருக்கணும், கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த குணாதிசயம் இருக்கணும். படித்து எவ்வளோ தூரம் வந்தால் கூட கர்த்தர் 4 பேருக்கு முன்னாடி சொல்ல தெரியணுங்க. தேவனை அறியாத மக்கள் மத்தியில் சொல்ல தெரியணும். அப்போ தான் அவனுக்கு தெரியணும் எங்கேருந்து உங்களுக்கு கர்த்தரை உயர்த்தினான்னு தெரியும். அதான் வித்தியாசம். சங்கீதம் 103:1 என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த எந்த உபகாரங்களையும் மறந்துடாத. 2 காரியத்துக்காக மனுஷன் கர்த்தரை துதிக்க மாட்டான். முதல் காரியம் செல்ஃப் சென்டர்டு, பெருமை உள்ளவன் கர்த்தரை துதிக்க மாட்டான். இன்னொரு காரியம் யாரை துதிக்க மாட்டான்னா மறந்து போனவன் துதிக்க மாட்டான். அவனுக்கு கடவுள் செஞ்சது எதுவுமே தெரியாது. கர்த்தர் ஒன்றுமே செய்யலையா? நீங்கள் வாழ்நாள் முழுதும் நன்றி சொல்வதற்கு உங்களுக்கு நரகத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்துருக்காருங்க. உங்களை ஒன்றுமே செய்யலைன்னா கூட, சுகமாக்கலை, பொருளாதாரத்தில் செழிப்பாக்கலை, எந்த நன்மை இல்லைன்னா கூட நரகத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்தால் வாழ்நாளுக்கு நன்றி சொல்லலாம் நீங்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதுன்னு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நன்மைகளை ஆட் பண்ணுறாரு இவர். பைபிளில் சொல்கிறேங்க, ஒவ்வொரு நாளும் நன்மைங்கிற பாரத்தால் நிரப்புகிற தேவனுக்கு சோத்திரம். ஒவ்வொரு நாளும் லோட் பண்ணுறார் நன்மையை கொண்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் தேங்க்ஸ் பண்ணலாம். சில மக்கள்லாம் எப்படி தான் மறந்துறாங்கன்னே தெரியலங்க. அதாவது அவங்களுக்கு செலக்டிவ் மெமரி இருக்குது, அது கம்ப்யூட்டரில் கூட இல்லைங்க. அப்படிலாம் சில காரியத்தை யாவத்து வச்சிருக்காங்க, சில காரியத்தை மறந்துறாங்க. மறந்தீங்கன்னா நன்றி சொல்ல முடியாது. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மன்னிக்காத ஒரு அக்கிரமம் இல்லை, ஒன்று. அன்றைக்கெல்லாம் தம்பி என்ன பேசினான், நல்ல பையன்தான், ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கியிருக்கான், கர்த்தரை மன்னிப்பாரா சார்னா? எல்லா பாவத்தையும் மன்னிப்பார். கர்த்தர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பார். நீ கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறோம், குற்றமற்றவர்களாக நிற்கிறோம், கரை இல்லாதவர்களை நிற்கிறோம், அவமானத்தின் உணர்வு இல்லாமல் நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம்னா நம்ம நல்லவனாக இருக்கிறனால. நம்மை கழுவின ரத்தம் வல்லமையானது. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி தன்னுடைய மனதுக்கு சொல்றான், ரீகால் பண்றான்.
நான் எனக்கு தெரிஞ்ச எத்தனை ஆக்சிடெண்ட்லாம் போயிருக்கணுங்க. பல ஆக்சிடெண்ட்டை சந்திச்சிருக்கேன். அதாவது நான் போல ஆக்சிடெண்ட்டுக்குள்ளே தப்பிச்சு வந்திருக்கேன். என் காரில் கீரல் கூட விழல, நானும் தப்பிச்சிருக்கேன், காரும் தப்பிச்சிருக்கு. என் பிராணனே அழிவுக்கு விலக்கி மீட்டார். ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறோம்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்தரனை எப்படி விடுவிச்சார் தெரியுமா? சான்ஸே கிடையாது, கத்தரை விடுவிச்சார் அப்படி சொல்லணும். உங்களுக்கு தெரியுமா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அதை சொல்லக்கூடாது. ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைவுபடுத்துகிறோம்னா அந்த கிராட்டிடியூட் வரும், ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் வரும். நன்றி அறிதல் கூட மனப்பான்மை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்படித்தான் கல்டிவேட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு பாருங்க, உங்கள் மைண்டு ஷார்ப்பாக இருக்கும். கடினமான சூழ்நிலை கூட லகுவாக டிசிஷன் எடுத்து